அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பார்த்து பேச நீங்கள் நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து சைமா அவார்ட்ஸில் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து இன்னைக்கு என்னச்சு நடிக்க போகிறாங்க 46 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்கிறாப்புல. அவருக்கு உண்டான துணியில் வந்து டக்குன்னு சொல்லாமல் கொஞ்சம் நீட்டி முழக்கி அதுக்கு எதுக்காக அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் ஒரு காரணமாக சொல்லிக்கிறார். ஸோ இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. கமல் சாரோட வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான வாய்ப்பு, ரஜினி சாருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா சினிமாக்குள்ளே வந்து ரொம்ப பீக் லெவலில் வந்து ரஜினி சார் போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு 7-8 படங்களுக்கு பிறகு வந்து அவர் படத்துலேருந்து நான் விலகி போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வரார். அப்புறம் அந்த வந்து உடம்பு சரியில்லாத டைம்லாம் ஒரு டைம் வருது. அதை தாண்டி வந்து சினிமாக்குள்ளே ஒரு சர்வே வரா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்விக்குறி வந்துச்சு. பேப்பர்லாம் பயங்கரமாக எழுதுனாங்களா அப்போ கமல் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 படங்களுக்கு வந்து ரஜினி சார் ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய லைஃப்பை வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து மாற்றினார் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடங்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. ரஜினி சாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பழைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நட்பை வந்து தொடர்றதுக்கு மிக முக்கியமான காரணம், எல்லா ஆரம்ப காலத்தில் ஒரு ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் வந்து ஒரு புதுமுகமாக உள்ளே வரும்போது கமல் சார் ஒரு பீக் லெவலில் இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஒரு நட்பு ரீதியான, அதாவது பாலச்சந்திர சார் மூலமாக ஒரு நட்பு ரீதியாக வந்து தொடர்ந்த அந்த விஷயத்த கமல் சார் வந்து அவங்க ஒரு அற்புதமான ஒரு சக நடிகரை வந்து உருவாக்குனார். 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. 1981 நினைத்தாலே நிற்கும் அப்படிங்கிற ஒரு படத்தப்போ தான் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, இது மாதிரி நம்ம 2 பேரும் வந்து பிரிஞ்சு வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து சைமா அவார்ட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேர் ஒரு பிஸ்கட் இருக்குது, அதை 2ஆக உடச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ 2 பேருமே தனித்தனி பிஸ்கட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். ஸோ 2 பேர் தனித்தனி சம்பளம் வாங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணோம். போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் உருவாக்குனது. ஸோ சினிமாவில் வந்து போட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸே நடக்கும். 2 ரசிகர்களுக்குள்ள போட்டி வரும், சண்டைகள் வரும், டிஸ்கஷன் வரும், விமர்சனங்கள் வரும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து படங்கள் ஓடி இருக்குது. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு பக்கம் கமல் சார் தன்னை எவால்வ் பண்ணிக்கிட்டு ஆரம்ப காலத்தில், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரீதியாக, அதே மாதிரி வியாபார ரீதியாக பெரிய இடத்துக்கு போன பிறகும் கூட இந்த நட்பை எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் அப்படியே கொண்டு வந்துட்டு இருந்தது மிக முக்கியமான காரணம். ரஜினி சாரோடைய கமல் சாரோடைய மிக நட்பு இருக்குல்ல, அந்த 2 பேர்த்துடைய நட்புக்கும் மிக முக்கியமான காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் விட்டு கொடுத்த அப்படிங்கிற மனப்பான்மை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பொதுவாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நட்பு ரீதியான ஒரு விஷயம் வரும்போது இந்த விஸ்வரூபம் படம்லாம் பிரச்சனை வந்துச்சு இல்லை, அந்த நேரத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுங்க கமல், நான் வந்து உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ரஜினி சார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம என்னைக்காவது மறுபடியும் திருப்பி படம் பண்ணும்போது நான் வந்து ப்ரொடியூசராக வரணும், இல்லை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து இவங்க 2 பேருக்கு உருவாகிருக்குது. ஸோ அதை தான் இப்போ வந்து பண்ணுறாங்க. கமல் சாரோடைய ப்ரொடக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் தான் படம் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. 2 ஏஜ்டு கேங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய கதை தான் அப்படின்னு வந்து லோகேஷ் கனகராஜ் பக்கமாக ஒரு பேட்டியில் கூட சொன்னாப்புல. ஸோ கூலி படம் வந்து ஓடிட்டு இருக்க நேரத்தில் நிறைய நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்க நேரத்தில் வந்து இந்த செய்தி வந்தது, அந்த நெகட்டிவிட்டி கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ரூமராக வந்து பரப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கமல் சாரே அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இது உண்மை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜுக்கு இவ்வளோ பெரிய லைனப் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத 3 படங்கள் வந்து அவருக்கு லைனப்பில் இருந்துச்சு. ஒன்று கைதி 2, அப்புறம் அமீர் கான் சாரோட படம், அதுக்கப்புறமேட்டு இந்த திரைப்படம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அமீர் கான் சாரோடைய படம் வந்து எப்பயுமே அவர் வந்து படத்தை அனௌன்ஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் டைம் எடுத்துப்பார், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் வரும், அது பக்கம் போயிடுவார், அப்படி நிறைய விஷயங்கள் அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து நடித்த படங்களை விட அவர் வந்து டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப லேட்டாக டைம் எடுத்துக்கிட்டு பண்ண படங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அமீர் கானோட லைஃப்பில். ஆனால் கைதி 2 திரைப்படம் தான் அடுத்த படமாக இருக்கும் அப்படின்னு வந்து பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கைதி 2 திரைப்படம் முடிக்கிறதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் கொடுத்தா கூட முடிச்சிடுவாப்பில் 6 மாதத்தில். ஸோ அந்த படம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்படுதா, இல்லை டேரெக்டாகவே இந்த படம் தான் ஸ்டார்ட் பண்ணப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த படத்துக்கான ஆயத்த பணிகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம். கமல் சாருக்கு ஒரு வியாபார ரீதியான ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து ரஜினி சார் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தக் லைஃப் திரைப்படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு கமல் சாருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மளும் பார்க்கலாம். இந்த வாய்ப்பை கமல் சார் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா லால் சலாம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் படமாக, அதாவது கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சிருந்தா கூட அவங்க எல்லாமே ரஜினி சார் படமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வேட்டையன் திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் சோசியல் அவேர்னஸ் உண்டான ஒரு படமாக வந்து அதுவும் போய் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2 திரைப்படத்துக்கு அப்புறமேட்டு தக் லைஃப்னு படம் பண்ணார். 2 திரைப்படமும் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்பறிவோட படம் தான் இப்போ இருக்குது கையில். ஸோ அந்த இடத்துல இப்போ கமல் சாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தேவைப்படுது. விக்ரம் படத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றியை ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து இணைஞ்சு அந்த வெற்றி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும். அந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணம் இருக்குல்ல, ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படிங்கிற அந்த பயணம் இன்னும்
கடைசி அவங்களுடைய கரியரில் கடைசி காலத்தில் வந்து 2 பேரும் மூவ் ஆகிறது பர்ஃபெக்டான இடத்தை நோக்கி நகருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோன்ற விஷயம். இது என் ஃப்ரெண்டுகிட்ட நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவேன், ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு படம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை வச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்தால் அது எதற்காக இருக்கும் அப்படின்னா 2 பேருமே அந்த எப்படின்னா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குல்ல, ஹீரோவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண இடம், ஒரு ஹீரோவாக 2 பேரும் வளர்ந்த விதம், ஸ்டார்ஸ் ஆனது, சூப்பர் ஸ்டார்ஸ் ஆனது, இதெல்லாம் தாண்டி கடைசி காலத்தில் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து 2 பேரும் பீக்கில் வந்து நிறுத்துவாங்க. அவங்களுடைய பயணம் பர்ஃபெக்டாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், சிவாஜி சாராக இருக்கட்டும், அவங்களுடைய பயணங்கள் சினிமா வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பயணம் வந்து ஸ்டார்டிங் பயங்கர பீக்கில் இருந்தால் கூட எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான ஒரு வியாபாரத்தில் தான் வந்து அவங்க வந்து படத்தை நிறுத்துறாங்க. பட் ஆனால் ரஜினி சாரும் கமல் சாரும் கண்டிப்பாக அந்த வியாபார எல்லை அப்படிங்கிற விஷயத்த மிகப்பெரிய பீக்கு கொண்டு போய் தான் நிறுத்துவாங்க அப்படிங்கிறத நிறைய வாட்டி நான் ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசியிருக்கேன். அதுதான் இப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி கலெக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாது. ஆனால் 1000 கோடிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அது ஒரே ஒரு விஷயம், கதை தான். கதை சொல்லப்படுகின்ற விதம் அது வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்கணும். இப்போ வந்து கூலி திரைப்படம் வந்து 40-42 கோடி வந்து ஹிந்தியில் பிஸ்னஸ் பண்ணுதுன்னு வைங்க. ஆனால் ஹிந்தியில் மட்டுமே ஒரு 200 கோடியிலேருந்து 300 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக 1000 கோடி வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 200 கோடி தாண்டிச்சுன்னா 1000 கோடிகளை வந்து நெருங்கலாம். ஏன்னா இப்போ 2.0 திரைப்படம் வந்து 200 கோடி பிஸ்னஸ் வந்து ஹிந்தியில் பண்ணுது. அதே அளவிற்கு அந்த கதை அங்கே இருக்க ஆடியன்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து உருவாக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ண போகின்ற படத்தை பற்றி நீங்கள் என்ன பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க, இந்த படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஹாலிவுட்டில் வந்து த ஐரிஷ்மேன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ராபர்ட் டினிரோவும் அல் பச்சினோ 2 பேர் சேர்ந்து நடிச்ச ஒரு படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். அது வந்து ஏஜான கேங்ஸ்டர்ஸோடைய கதையை தான் வந்து பெருசாக பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் ஓடும். செம்ம ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி படமாக இருந்தால் இவர் 2 பேருடைய நடிப்புக்கு தீனியாகவும் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மெச்சூர்டான ஒரு நடிகர்கள் இருக்காங்கல்ல. இந்த ஆரம்ப காலத்தில் ரஜினி சாரையும் கமல் சாரையும் நம்மளாம் வந்து 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு நடித்த படத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் இந்த தியேட்டரில் வந்து பார்த்து அதை ரசிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. இந்த ஜென்ரேஷனுக்கு 2025 இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த நடிப்புக்கான ஒரு தீனியாகவும் இருக்கணும். அதே மாதிரி கமர்ஷியல் ரீதியான விஷயங்களுக்கான தீனியாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.